வணக்கம் உறவுகளே, இன்றைய இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது கனடிய தமிழ் வானொலி நடாத்துகின்ற நட்சத்திர விழா 2026 என்றும் நாளை மறுதினமும் 3 நாட்களுக்கு இந்த இசை விருந்து நடைபெறுகின்றது. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். பாடகர் விஜய் பிரகாஷ் அவரோடு இன்னும் ஒரு பாடகி வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இருந்து. பாடகி ரோஷினி இணைய இருக்கின்றார். இவர்களோடு எங்கட படியல் வருகின்றார்கள், வந்து விட்டார்கள், வருவார்கள். உனக்கு தெரிகிறதா எனது குரல் வணக்கம். அப்படி இங்கே நட்சத்திர விழாவில் சூர்யா ஃபேன்சி நாங்கள் போன கிழமை சொல்லியிருப்போம் முதல் வீடியோவில். சொல்லுங்க, அப்படி நல்ல ஆஃபர் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு பதக்கம் வந்து $15 போட்டிருக்கிறேன். இது வந்து $25 போட்டிருக்கேன், டபுள் லேயர். இது வந்து $15 தான் முடியுது உங்களுக்கு கொண்டு. $30 போட்டிருக்கிறேன் ரெண்டும். நிறைய ஐட்டம் ஆஃபர் போட்டிருக்கிறேன். மற்றது கோல்டு ஆரம் கொம்போ செட் எல்லாம் $20 போட்டிருக்கேன், ஃபுல் செட்ஸு. நீங்கள் நாளைக்கு வாங்க கட்டாயம். ஏனெண்டா நாளைக்கு இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் எண்டபடியாக அடுக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக போனோம். நாளைக்கு இப்படி ஏர்லியாக வந்து செட்டப் பண்ணுவோம். நாளைக்கு வாங்க, நீங்கள் நிறைய மிக மலிவான விலையில் எடுக்கலாம். இது ஸ்பெஷலாக போட்டிருக்கிறேன். இது வந்து 30 உங்களுக்கு $15 தான் முடியுது உண்டு. அப்போ உங்களுக்கு 2 பேருக்கு கொம்போ செட். இதெல்லாம் $40 போட்டிருக்கிறேன். உங்களுக்கு 20 தான் முடியுது. நீங்கள் கடையில் வேண்டுறா 100க்கு மேலே வேணும். இதுகளெல்லாம் $40 போட்டிருக்கிறேன். சரியான சீப்பாக போட்டிருக்கேன். அங்கால கோல்டு ஐட்டம் $20 போட்டிருக்கேன். கொம்போ அங்கால தொங்கலில் கிடக்குது. கோல்டு ஐட்டம் போட்டிருக்கேன். கோல்டு நெக்லஸ் வந்து $10 போட்டிருக்கிறேன். நல்ல நெக்லஸ். சரியான குறைவாக போட்டிருக்கேன். நாளைக்கு தான் மோஸ்ட் செட்டப். இன்றைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே செட்டப் செய்யலாமல் போயிட்டது. ஒரு அளவு செஞ்சுருக்கிறோம். நாளைக்கு வேறு லெவலில் இருக்கும். நாளைக்கு கட்டாயம் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வாங்க. இது உங்களுக்கு கடையில் கடைசி வரைக்கும் கிடைக்காத ஒரு ஆஃபர். குறைஞ்ச விலையில் எடுக்கக்கூடிய இங்கே தான் சூர்யா ஃபேன்சி. நிறைய ஐட்டம், நிறைய செயின் $10 போட்டிருக்கேன். பேர்ல் செயின் $10 போட்டிருக்கிறேன். நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன். ஜிமிக்கு $5. நிறைய உங்களுக்கு நிறைய செலெக்ஷன் எடுக்கலாம். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க. நன்றி. மறந்து வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்ற நீங்களாம் ஒரு ப்ரைஸுகளை செக் பண்ணி பாருங்க. கட்டாயம் மலிவாக இருக்கும். எங்கட ஹீரோ நிற்கிறார். என்ன மாதிரி என்ன மாதிரி அப்போ ஜாவாரம் போய் கண்டு நாளைக்கு தான் ஆமாம். அதனால அதான் நல்ல ஆஃபர்கள் எல்லாம் இருக்காம நாளைக்கு சூர்யா ஃபேன்சி இங்கே நட்சத்திர விழாவில் இந்த பூத் இருக்கு. மறந்துடாமல் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட். இதில் அப்படி இருக்கிறீங்க, அப்படி போகுது. சரி, இதில் கனடா தமிழ் கல்லூரின்னு சொல்லி ஒரு பூத் ஒன்று இருக்கு. இதில் காந்தலகம்னு சொல்லி ஒரு ஒன்று இருக்கு. வணக்கம். கனடிய தமிழ் வானொலி இந்த பூத் இருக்கு. எல்லாரும் இருக்கணும். வணக்கம் உறவுகளே. ஆமாம், கனடிய தமிழ் வானொலி நட்சத்திர விழா 2026
இப்பொழுது களை கட்டி ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முற்றுவழி திடலில் மார்னிங் சைடு குயின்ஸ் சந்திப்புக்கு அருகில் இருக்கின்ற இந்த திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல உறவுகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையில் இங்கே சிறப்பு கலையகத்தில் இப்பொழுது இருக்கின்றீர்கள். இங்கே பல சாவடிகள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட சாவடிகள், பல வர்த்தக சாவடிகள் இருப்பது போல பல தொண்டர் சாவடிகள் இருக்கின்றன. அதே போல் அரங்க நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்கடப்படியில் என்று சொல்லப்படுற வாய்ஸ் ராசையா உட்பட அந்த கலைஞர்கள் வருகிறார்கள் மற்றும் பல தமிழக கலைஞர்களும் வருகிறார்கள். எனவே இந்த 3 நாள் நிகழ்ச்சிகள் இன்றும் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். எனவே வாருங்கள், பங்கை பற்றி கண்டு கழியுங்கள். மகிழ்ச்சியாக நீங்கள் கண்டு கழிக்கும் வகையில் இங்கே அனைத்து சாவடிகளும் இசைக்கும் வயிற்றுக்கும் விருந்து படைக்க இங்கே இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஏற்கனவே உங்களோட எலெக்ஷனுக்கு முதல் போட்டி வந்த நீங்கள் ஜோதி விழாவில் போன வருஷம் எப்படி போகுது சொல்லுங்கள். நல்லா போகுது. சொல்லுங்கள், இந்த நட்சத்திர விழா நட்சத்திர விழா மிகவும் அருமையாக தொடங்கி இருக்கின்றது. என்னுடைய ஸ்காப்ரோ ரூஜ் பார்க்கில் இருக்கக்கூடிய மார்னிங் சைடு அண்ட் ஃபின்ச் ஏரியாவில் இது இடம்பெறுகிறது. இப்போவே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டினா 3 நாளும் அருமையாக நடக்க போகுது என்று நம்பிக்கை இருக்கு. சிடிஆர் கழிய தமிழர் வானொலி ஒவ்வொரு வருடமும் மிகவும் பிரம்மாண்டமாக இந்த நட்சத்திர விழா செய்து வரணும். அந்த வகையில் அருமையான நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிறோம். சிட்டி கவுன்சிலராக இருக்கிறார். தமிழர்களுக்கு தெரிஞ்சவர் கடாலமாக எல்லா இதுகளில் பெரியவர்கள் இருக்கிறார். இந்த ஸ்காப்ரோ ரூஜ் பார்க் பகுதியில் இருக்க தமிழர்களுக்கு ஏதாவது சிட்டி சம்பந்தமான சேவைகள் வேண்டாம், எங்களோட அலுவலகத்தை நாடலாம். கனடா டேக்கான லோன் சைன்ஸும் கொடுக்குறோம். உங்களோட வீடுகளில் ஸ்காப்ரோ ரூஜ் பார்க்கில் இருக்கிறீங்கன்னா உங்களோட லோன் சைன், கனடா டே லோன் சைன் வேணால் கூட எங்களோட ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த ஏரியா ரூஜ் பார்க் தான். இங்கே 3 தமிழர்கள், அதாவது 3 லெவலில் கவர்மெண்ட் ஆனந்த சங்கரி, ப்ரொவின்சல் கவர்மெண்ட்டில் விஜய் தனியாசனம், முனிசிபாலில் இவர் நீரஞ்சான் இருக்கிறார். இப்படி எனவே எங்களோட தமிழாக்கள் நிறைஞ்சிருக்கிற இடம் வந்து ரூஜ் பார்க். நன்றி நன்றி. அதில் பார்த்தீங்கன்னா தான் சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு சாமான்கள் இருக்குது. இங்கே வளமையாக காஃபி அது சம்பந்தமானதுகள் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இதில் தோசைகள் அப்பங்கள் எல்லாம் இருக்குது. போட்டு கொண்டிருக்கீங்கன்னா எல்லாம் நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாம் இருக்குது. வந்தால் சாப்பிடலாம். இதில் சோளம் இருக்குது. இதில் அடுத்த கடை லியோஸ், இது போன வருஷம் போட்டிருந்தாரு. இதில் இன்னொரு கடை கொத்தரோட்டி. இது தாயை நோக்கிக்கிற கரம் நட்டுக்கிறோம் ஒரு கடை வந்து. ஜால் க்ரீம் ஹவுஸ் இருக்கிறது. போகுது போன வருஷத்துக்கு பிறகு போகுது. தான் இது முதலாவது நிகழ்வு தானே கனடாண்டு. நீ நாளைக்கு நாளண்டை தான். சரி, ஓகே. இது தமிழ் லேண்ட் வெற்றி உறுதி என்று சொல்லி ஒரு கடை உண்டு. இதில் எல்லாம் ஓசையல் வடைகள் எல்லாம் இருக்கு. இதில் இன்னொரு கடை. இந்த முறை கடைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இதில் ஒரு கொத்தரட்டி போடுற வாங்கோ வாங்கோ என்ன
இதுல எல்லாம் இருக்கு வடை ரோல் பொங்கல் நல்ல ரியோ இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கு? வணக்கம். இப்போ ஸ்டார்ட் ஆகும் என்ன 4 நாள் தாங்க. சரி. இருக்கு ஈழம் கிச்சன் இருக்கு. வணக்கம் வணக்கம், எப்படி போகுது? ஈழம் கிச்சன் எல்லா சாப்பாடும் மரவள்ளிக்கலாம். அங்கே இந்த மாங்காய், அன்னாசி பழம், உப்பு தூள் போட்டு இதில் தோசை அப்புறமா இருக்கு. 2 தான் ஸ்டார்ட், 4 நாளே தான் பிஸியாக இருக்கு. ஆமாம். அண்ணன் வணக்கம், எப்படி உங்களோட கச்சாந்தி மாறினக்கா வீடியோ எடுத்துட்டு அண்ணா வடையை ஒன்று சாப்பிடட்டான். அதில் சாப்பிட்டா இருக்கேன் வடை அந்த மாதிரி இருக்கு. விங் ஸ்பாட் விங் ஸ்பாட் இருக்கு. இவருக்கு ஒவ்வொரு விதமான கானிஹாலிக் பாபக்யூ ஸ்பைசி ஒன்று இருக்கு. டெபிள் ரேஞ்ச் இருக்கு. ஜெஃப்னா விங்ஸ், ஜெஃப்னா விங்ஸ் ஒன்று இருக்கு. ரெகுலர் ஃப்ரை மாதிரி சில்லி ஆனியன். இதில் ஃப்ரெஷ் கோகனட், கரும்பு எல்லாம் இருக்குது. இல்லை பாருங்க, கொஞ்சமான இந்த இதுகள் பேக் பண்ணி வச்சிருக்கணும். இதில் கரும்பு ஜூஸ் எல்லாம், இளநீ இருக்குது, கரும்பு ஜூஸ் எல்லாம் இருக்குது. இளநீ, கரும்பு ஜூஸ். இந்தியாவில் இன்னொரு கடை இருக்குது. கொத்தரோட்டி எல்லாம். ஹலோ, இதில் இங்கே எல்லாம் இந்த கொண்டல் கடலைகள், கிழங்குகள் எல்லாம் தோன்றிருக்கணும். இதுவும் ஒரு புது ஐஸ்கிரீம் இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் போல இருக்குது. பழங்கள் இதெல்லாம் வந்துருக்கு. மேங்கோ, அன்னாசி அதெல்லாம் வந்துருக்கு. இதே மாதிரி கடை. இதில் அப்பங்கள் இதெல்லாம் விற்கணும். இதில் கொஞ்சம் ஜனம் நிற்கணும். ஒரு யங்காக்கள் நிற்கணும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்கள், ஆஃபர்ஸ், ஐஸ்கிரீம் அதுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு இடங்கள் எல்லாம் இருக்குது. செஞ்சு பாருங்க, சின்ன பிள்ளைகள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கணும். ஸ்பைஸ் சொல்லி ஒரு கடை இருக்கு. வேற யாரும் கண்டுறீங்களோ? இவர் சிலோன்ல இருந்து ஒரு டிக்டாக் வீடியோ போட்டால் தான் லண்டனுக்கு போகிறேன். நானும் லண்டனுக்கு போகிறேன்னு பார்த்தா அவர் கனடாவில் வந்து நிற்கிறார். பிறகு பார்த்தா வந்தவர் போன வருஷம் வந்து 2ஆம் நாள் அடித்து நான் குடிக்கணும். நான் இன்றைக்கு வந்தவர் இந்த முறை ஃபோன் அடியும் இல்லை. ஆட்டு பண்ணை போகிறார், மார்னிங் சைடு போகிறார், ஆளுட சத்தமே இல்லை. இன்றைக்கு இங்கே நட்சத்திர விழாவெல்லாம் கண்டிருக்கோம். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? இங்கே சாப்பிட போகிறீங்க? வாங்க சதுர் வாங்க. இந்த சதுர் நிற்கிறார். சதுர தெரியுமா? இருக்கிறோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்கு பேர் ஜெஃப்னா ஜங்ஷன். பாரம்பரிய குறையாத சுவையமன் கொத்தரோட்டி போனீங்க. இது உங்களுக்கு தெரிந்த லிங்கன் கூல் பார்.
சாரி வளமையாக நல்ல க்ரௌட் நிற்கும் இன்றைக்கும் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணி அனுபவம் நீங்கள் போவார் இந்தியாவில் ஜால் ஸ்பைசி தான் சினிமா இருக்குது பரவாயில்ல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முதல் நாள்லேயே அவ்வளோ நல்ல க்ரௌட் வந்துருக்குது அடி போக கிணறு பேர் வரையும் நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு உண்மையில் பேக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே உடுப்பு கடை இருக்குது இங்கே வேறு ஜிஎல் அண்ணா அப்படி இருக்குங்க அப்படி இருக்கலாம் என்னடா இவர் ஸ்போர்ட்ஸ் இதுகள் எல்லாம் இங்கே ஒரு பூத் ஒன்று போட்டிருக்கிறார் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் இங்கே எங்கட இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் இருக்கிறா என்னடாக்கு வணக்கம் சீலனா, இன்றைக்கு நட்சத்திர விழா கனடாண்ட ஒரு சம்மர் ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. முதலாவது நிகழ்வு பிரம்மாண்டமான நிகழ்வு 3 நாள் நடக்க போகுது. அதில் வந்து எங்களோட ஜிஎல் குழுமத்தில் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஜிஎல் பிரைம் லீகல் சர்வீஸில் வந்து நாங்கள் இங்கே வந்து பூத் போட்டிருக்கோம். ஜிஎல் பிரைம் லீகல் சர்வீஸ் உங்களுக்கு வடிவாக தெரியும், லீகல் சம்பந்தமான சகல சேவைகளும் வழங்குவோம். அதே மாதிரி புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது ஜிஎல் ஸ்போர்ட்ஸ். சகல விதமான விளையாட்டு உபகரணங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிரிக்கெட், சொக்கர், அதே மாதிரி பேட்மிண்டன் சகல விதமான எடுக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டியான நல்ல மெட்டீரியலில் ஜேசி கொடுக்குறோம். ஒரிஜினல் ஜேசியும் இருக்குது. சொக்கர் ஜேசி எல்லாமே வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் தாய்லாந்து மேட் ஜேசி, ஒரிஜினல் ஜேசிகள் வந்து கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைன்டு ஜேசி, அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரிஜினலில் கொடுக்குறோம் நாங்கள் வந்து. அதே மாதிரி ஃபேன் பேசன் ஜேசியும் இருக்குது, ஃபேன் பேசன்லேயும் இருக்குது. இந்த இருக்குது ஒவ்வொன்றும் இந்த இருக்குது. இதான் இப்போ கொஞ்சம் இப்போ சொக்கர் நடக்கிறதால, இப்போ கனடாவில் சொக்கர் நடக்கிறதால சொக்கர் ஜேசி நல்ல ஹாட் சேலில் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு கேம் ஒன்று கொடுக்குறோம் நாங்கள் வந்து, ஏரோ கேம்னு சொல்லி. அதில் 3 சான்ஸ் தருவோம் நாங்கள். இந்த இதுக்குள்ளே போட்டாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ போல் அதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறோம் நாங்கள். அதே மாதிரி இதில் சென்டர் பாயிண்ட் அடித்தாங்கன்னு சொன்னால் ட்ராஃபி கொடுக்குறோம், சாம்பியன் ட்ராஃபி. இந்த சாம்பியன் விரும்பவில்லைன்னு சொன்னால் அவங்க ஜேசி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி போட் கேம் எல்லாமே இருக்குது. பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு போட் கேம்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் நாங்கள் வந்து. ஸோ ஒரு பயனுள்ளதான ஒரு விஷயமா செய்கிறோம். சீலனா நீங்கள் வந்து சந்தோஷம். ஸ்டோர் வந்து இதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, டிஸ்பிளே பண்ணிக்க. ஸ்டோர் வந்து 232 யூனிட் 232 ரா பிளாசாவில் மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் அவென்யூவில் வந்து இருக்குது. யூனிட் 232ல் ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் சகல ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 231ல் வந்து ஜிஎல் பிரைம் லீகல் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு லீகல் சம்பந்தமான சகல விஷயங்களும் நீங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இந்த ஒரு ஆள் எறிஞ்சு இதில் விழுந்துருக்கு. அப்போ அவருக்கு ப்ரைஸ் இருக்குது. இந்த சின்ன பிள்ளை சொல்லுங்க, உங்களோட கடையில் என்ன சேல்? சாய் சாரீஸில் எப்போவுமே நல்ல சேல் தான், நல்ல ஆஃபர், நல்ல ப்ரைஸ் தான். இன்றைக்கி எல்லாமே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. 190க்கு காஞ்சிபுரம் சாரீஸ் லிமிடெட் கலெக்ஷன் தான். காலையில் ஏர்லியாக வரவங்களுக்கு பிக் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கி நைட்டே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா அஃபிஷியலாக போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்கிறேன். 190க்கு காஞ்சிபுரம் அவைலபிள் ஒன்லி அட் சாய் சாரீஸ். யூ ஆல் நோ வி ஆர் லொகேட்டட் அட் மெஜஸ்டிக் சிட்டி மால். கடைக்கும் போங்க, இங்கேயும் வாங்க, எல்லா இடத்துலையும் பெஸ்ட் ப்ரைஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்க, இங்கே கடைகள் இருக்கு. இந்த லுக்ஸ் என்ற ஒரு கடை இருக்கு. ஷூக்கள் எல்லாம் இருக்கு. இதில் அறிமுகம் ஒன்று இருக்கு. இதுலேயும் ஒரு உடுப்பு கடை பெரிய அளவில் போட்டிருக்கணும். எல்லா வகையான உடுப்புகளும் இருக்குது. வேறு நீங்கள் மலிவில் பண்ணணும். இதெல்லாம் $10க்கு இதுகள் போட்டிருக்கணும். பாவாடைகள், ப்ளவுஸ்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான உடுப்புகள் இருக்குது. இது பார்த்தீங்க, சாரி வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நாளண்டைக்கு நல்ல ப்ளவுஸ்கள் எல்லாமே இருக்குது. $10க்கு. இந்தியாவில் சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு சாமான்கள் இருக்குது.
இதுவும் ஒரு சாரிய கடைகள் வரைந்த சிந்து சாரியன்னு சொல்லி இருந்திருக்கு. வேறு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாமியன் சொல்லிப்போம். இந்த சாய்ராம் ஃபேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக கடைகள் அதில் சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. அப்படி கடைகள் ஜூட்டி ஃபேமிலி எஸ் ஃபேமிலி நிற்கிறோம். செல்வா இங்கே கலிசா நிற்கிறேன். ஹாய் ஹாய் ஹாய். அப்படி போகுது, வேறு லெவல் போகுது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பார்க்குற நாங்கள் வீடியோ கொஞ்சம் நாங்கள் குறையே வருவோம். அப்படி வித்தியாசமாக இருக்கு. அம்மா இல்லாத அப்படி இருக்கானே. ஓகே, முதல் அண்ணி இருக்கிறா. ஆளை பிடிக்கிற கஷ்டம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. கதைங்க சித்தா. முக்கியமான கோயில் அந்த பிள்ளைய கூப்பிட இல்லையா? அது பாவம் இல்லையா? அங்கே சிலோன்ல இருக்குது. எந்த புள்ள? அந்த புள்ள தான். அப்போ அந்த புள்ளன்னா எந்த புள்ளையவா? ஒரு பிள்ளை எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத உங்களை தெரிஞ்சா எந்த பிள்ளைன்னு சொல்லுங்க. ஓ அதான் போட்டுவாங்க. ஒரு பிள்ளையும் இல்லை. பார்க்குற பிள்ளைக்கு வேணும்னா நீங்களும் ஒரு பிள்ளைய பாருங்க, நான் அது அப்புறம் யோசிப்பேன். வேணும் மோட்டி பைக் வாங்கியிருக்கேன், நீ அதுல ஏற்றி ஓடைக்கே தெரியும். மோட்டார் சைக்கிள் எல்லாம் வாங்கியாச்சு, நீ ஓடுவோம். அப்படியும் இல்லை, கப்பிள்ஸ் ரைடு ஓடுறாங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. வாய்ஸன் காணல வந்தா இன்னும் நல்லா இருக்கு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு தான் பாரதியா வந்தா இன்னும் மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருக்கு. கூட்டுக்குள்ள இருந்துட்டு இப்ப வெளியில வந்திருக்கிறோம். இனி ஒரே கொண்டாட்டங்கள். முதல் ப்ரோக்ராம் யா நல்லா தான் இருக்குது. எல்லாம் யூடியூபர்ஸ் நிற்கணும், எல்லாரும் நிற்கணுமோ? நான் இப்போ உங்களை தான் கண்டிருக்கேன். சுற்றி தெரிய இனிதான் இப்போ வந்தேன்.
சுற்றி தெரிய எல்லாரையும் கண்டு சந்திக்கலாம். இந்த ஈவெண்ட்ல மட்டும் தான் எல்லாரையும் சந்திக்கலாம். பிறகு காண இல்லாத ஒருத்தர் அண்ணாவை நட்சத்திர விழாலாம் அண்ணாவுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமா நட்சத்திர விழாலாம் பார்க்குறேன். ரோட்டு ப்ரோக்ராம் மாக்கத்தில் கண்டது. பிறகு லிங்கம் பாருங்க அவருக்கு ஐஸ்கிரீம் கடையும் கண்டது. இன்றைய தினம் இந்த முதலாம் நாள் நட்சத்திர விழா நடைபெற்றது. தொடர்ந்தும் 2 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்திய பின்னணி பாடல்களும் எமது நம்ம ஊர் கலைஞர் வாகிசன் அவர்களும் வர இருக்கின்றார்கள். ஆகவே நாளை மறுதினம் இன்னும் பெருந்திகையான மக்கள் வருவார்கள் என நினைக்கின்றோம். இங்கே 100க்கும் மேற்பட்ட வணிகச் சாவடிகளும் இருக்கின்றன. சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை.